கவலை வர பார்த்து ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். கடந்த வாரத்தில் வார்த்தைன்னு பார்த்தபடி ஒரே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுங்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. புரியுதுங்களா? இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்லுங்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருக்கிறேன், கொடுமைக்கு தூரமாக இருக்கிறேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாக இருக்கிறேன், எதுவும் என்னை அணுக முடியாது. காரணம் என் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். என் பட்சத்தில் தேவன் இருந்து அவர் எல்லாவற்றையும் வெற்றி எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நோவாவால் நம்ப முடியாத ஒரு விஷயம். என்ன விஷயம்? மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னார். இதுவரையும் உலகத்தில் மழை பெய்ய யாரும் பார்த்ததே கிடையாது. உங்களுக்காவது தெரியும் மழை எப்படி பெய்யும், எப்படிலாம் வீசும், எத்தனை சென்டிமீட்டரில் அடிக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் மழை பெய்ய போதுன்னு சொல்ல பார்த்து நோவாவுக்கு மழை எப்படி இருக்கும்னு தெரியாது, அது எப்படி எந்த பக்கத்துலேருந்து அடிக்கும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அது எப்படி அவனுக்கு கடல் தெரியும், ஆனால் மழைன்றது அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் என்ன சொல்லிட்டாரு? பேழையை அவனை செய்ய சொல்லிட்டாரு. பேழையை செய்ய சொன்னதால எதுவுமே தெரியாத ஒருத்தவன் நம்ப முடியுமாங்க? ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லப்பட்டு மோசேக்கு சொன்னதும் நம்பலாம், தானியலுக்கு சொன்னதும் நம்பலாம், ஆனால் நோவாவுக்கு சொன்னதை நம்பவே முடியாது. அதான் சொல்கிறேன், எங்கே பாயிண்ட் வரதுன்னா 20 கோடி கிடைக்குன்றது உங்களால் நம்பவே முடியாது. ஆனால் நோவா நம்பணும். என் முடிவு எப்படி இருக்கும்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா கடைசி வரலும் வாழ்ந்து அப்படி கிடையாது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தீர்மானித்து இந்த பூமியில் எந்த நோக்கத்தோடு என்னை அனுப்பி வைத்தாரோ அந்த நோக்கத்தை எல்லாம் அவர் செய்து முடிப்பார். நான் செய்து முடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எத்தனை பேர் இப்போ நான் நீதிமான்றீங்க? நீதிமான் சொல்லனா கூட நீதிமான் தான். அந்த நீதிமான் என்ற உணர்வு இருக்கணும். நான் யார் என்று என் நண்பன் சொன்னால் அதுவும் நான் அல்ல. நான் யார் என்று என் பெற்றோர்கள் சொன்னால் அதுவும் நான் அல்ல. முக்கியமான பாயிண்ட். நான் யார் என்று நானே சொன்னாலும் அது நான் அல்ல. நான் யார் என்று வேதம் சொல்லுகிறதோ அதுதான் நான். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் கவலையோடு இருக்கிறீங்க? கவலையோடு இருக்கிறீங்களா? யாராவது அதில் தான் எப்பவும் இருக்கிறோன்றீங்களா? எத்தனை பேர் அதில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க? ஏன் அந்த கவலை? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஏன் அந்த கவலைன்னு? ஓகே, நாம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்போ போய்ச்சா கவலைலாம்? கவலை வர பார்த்து ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். கடந்த வாரத்தில் வார்த்தைன்னு பார்த்தபடி ஒரே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுங்கள். நீதியினால்
ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. புரியுதுங்களா? இப்படி சொல்கிறத விட இப்படி சொல்லுங்கள், நீதியினால் ஸ்திரப்பட்டு இருக்கிறேன், கொடுமைக்கு தூரமாக இருக்கிறேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாக இருக்கிறேன், எதுவும் என்னை அணுக முடியாது. காரணம், என் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். என் பட்சத்தில் தேவன் இருந்து அவர் எல்லாவற்றையும் வெற்றி எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் சொல்கிறது, அந்த வார்த்தையை நான் சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க போகிறேன். நீங்கள் மெசேஜ் எத்தனை பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்றீங்க? ஏன்னா சின்ன வார்த்தையாக இருந்தாலும் நச்சுன்னு மனசில் உக்காரணும். அது சின்ன வார்த்தை இல்லை, அதுதான் இருக்கிறதுலே பெரிய வார்த்தை. அது என்ன பெரிய வார்த்தை தெரியுங்களா? நான் நீதிமான். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், நான் நீதிமான். மறுபடியும் சொல்லுங்கள், நான் நீதிமான். இப்போ நான் படிக்கிறேன் இந்த வார்த்தையை. பிதாவாகிய தேவனாலும், என்னால் கிடையாது, நான் சொல்கிற வார்த்தை அல்ல, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் தம்மை, அதாவது என்னை, உங்களை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன். அவர் என்னை, எல்லாரும் சொல்லுங்கள், அவர் என்னை. கலாத்தியர் 1:4. அதிகாரம் 4 எல்லோரும் சேர்ந்து படிப்போம், இருதயத்தில் கை வைத்து சொல்லுவோம். அவர் என்னை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, அந்த பிரபஞ்சம்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க, வியாதி. அதான் இந்த உலகம்தான், கரெக்டு. இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது? வியாதி, வறுமை, கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, சுகமின்மை, இதெல்லாம் தான் இந்த பொல்லாத பிரபஞ்சம். புரியுதுங்களா? அதனால் இப்போ நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள், அவர் என்னை இப்பொழுது இருக்கிற, முக்கியமானது அது, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, உங்களுக்கு விடுதலை வந்துருச்சு, இப்பயே விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். என்னுடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ஹலோ சிஸ்டர், உங்களுக்கு தான் சொல்கிறேன், கவனிங்க. யாருக்கோன்னு உக்காந்துக்கிறீங்க, யாருக்கோ இல்லை, அது உங்களுக்கு தான். எது சொல்லுங்க? யாருக்கோ அல்ல, அது எனக்கு. மறுபடியும் சொல்லுங்கள், அது யாருக்கோ அல்ல, இந்த வார்த்தை எனக்கு. திட்டினா மட்டும் அவர் என்ன தான் திட்டினாருன்னு ஏற்றுக்கிறீங்களே? கரெக்டாக இல்லையா? திட்டினா மட்டும் அவர் என்ன தான் திட்டினார். உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர், அவர் என்னை பற்றி தான் பேசினார் இன்றைக்கி. அதை மட்டும் உன்னை பற்றி பேசுகிறேன்னு எடுத்துக்கிறீங்களே, உங்களை பற்றி பேசுகிறேன்னு எடுத்துக்கிறீங்களே? ஏன் தேவனுடைய வார்த்தையை, ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும் கர்த்தர் எனக்கு தான் பேசுகிறேன்னு ஏன் ரிசீவ் பண்ண மாட்டீங்க? ஓசியாவில் சொல்கிறாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என்ன பண்ணாராம்? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை, யாருடைய வேதத்தின் மகத்துவங்களை? யாருடைய வேதத்தின் மகத்துவங்களை? என்னுடைய வேதமா? கர்த்தர் சொல்றார், என் வேதத்தின் மகத்துவங்களை
எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுங்களா? இது சும்மா சாதாரணமாக படிச்சுட்டு போகிற வார்த்தையே கிடையாது. ஓசியாவில் வரும் இந்த வார்த்தை. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, சில டைமில் நம்ம சண்டை போடுவோம் பார்த்தீங்களா? எவனாவது எடுத்து நம்ம பர்ஸ்லேருந்து ஒரு காசை கொடுக்குறோன்னா அதை வேறு விதமாக அவன் செலவு பண்ணிட்டான்னா, ஏய் அது யார் காசு தெரியுமாடா? அது ஏன் காசுடா, நான் உழைச்சி நான் சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சது, நான் எப்படி சம்பாதிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். எத்தனை பேர் இதை சொல்லியிருக்கிறீங்க? நான் சொல்லியிருக்கிறேன், என் வீட்டிலே சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லுவேன் இந்த வார்த்தையை. ஏதாவது ஒரு பொருள் வேஸ்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், வாங்கிட்டு வந்த பொருள் பழமோ இல்லை எதுவோ அதை கீழே கொட்டுறாங்கன்னா கோபம் வரும் பாருங்க, பயங்கரமான கோபம் வரும். சம்பாரிச்சுப்பார், அப்போ தெரியும் உனக்கு அருமை. அது எவ்வளோ, அது சும்மாலாம் வரல. அது நீ இப்போ தூக்கி போட்ட பொருள் ஒரு, நான் சொல்கிற விதத்தில் நான் சொல்கிறேன். நான் இப்போ நீ தூக்கி போட்ட பொருள் பழத்தை தூக்கி போடல, அதனுடைய விலை என்ன தெரியுமா? 100 ரூபா. நீ 100 ரூபா தாளை தூக்கி கீழே போட்டிருக்க, குப்பையில் போட்டிருக்க. 100 ரூபா தாளை தூக்கி கீழே குப்பையில் போட முடியுமா? ஏன் இந்த கோபம் வருது? ஏன் இந்த கோபம் வருது? ஏன் இந்த கோபம் வருது சொல்லுங்கள். எனக்கு ஏன் அந்த கோபம் வந்தது நீங்கள் சொல்லுங்களேன். ஏன்னா நான் சம்பாரித்தேன். இல்லை பிரதர் அப்படிலாம் பேசாதீங்க, தேவ சமூகத்திலேருந்து கர்த்தர் தான் சம்பாதிக்கக்கூடிய பலனை தந்தார். நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க நான் அப்படின்னு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்போ நீங்களே நான் தானே இப்போ பேசுகிறீங்க. நான் அந்த அர்த்தத்துக்கு நான் பேசலை, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு. நான் இப்போ பேச வேண்டிய அர்த்தம் உங்களுக்கு விவரிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஏன் இதே வார்த்தையை நான் வீட்டில் சொல்லுவேன். நான் எந்த வார்த்தை? இவ்வளவும் யார் தெரியுமா? சும்மா வரலடி, பரலோகத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட்டுன்னுக்கிறாரு. கேட்டு பாருங்க. நான் ஓடி போய் நான் என் உழைப்பில் நான் உழைச்சின்னு வரல, இவ்வளவும் அவர் தான் எனக்கு கொடுத்து எனக்கு சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்தாரு. இதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த கோவம் வருது எனக்கு? நான் சம்பாரித்தேன், நான் இது பண்ணேன். அதை நீ ஒரு துச்சமாக எண்ணிட்ட, நீ ஒரு அசால்ட்டாக ஒரு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்ட. எப்போ இந்த கோவம் வருது? என் பொருள்னு பார்த்தா அந்த கோவம் வருது. ஏன்னா அதை நான் ஏன் உங்களுக்கு கொடுத்தேன்னா, வீட்டில் நான் ஏன் கொடுக்குறேன்னா, நான் என்னை காட்டிலும் நான் அவங்கள நேசிக்கிறேன். எத்தனை பேர் புரியுது? நான் சம்பாதிக்கிறது, நான் சம்பாதிச்சாலும் நான் எனக்கு நான் சாப்பிட்றத விட, நான் எனக்கு நான் உடுத்திக்கிறத விட, நான் தேவைகளை சந்திக்கிறத விட நான் யாரை ரொம்ப நேசித்து அதை கொடுக்குறேன்? என் குடும்பத்தை நேசித்து கொடுக்குறேன், என் மனைவியை நேசித்து நான் அதை கொடுக்குறேன், என் பிள்ளைகளை நேசித்து நான் என்னை காட்டிலும் அவர்களை அதிகமாக நேசிக்கிறதுனால நான் சாப்பிட்றனோ இல்லையோ அவங்களுக்கு நல்லா வாங்கித்தரேன். ஏன் வாங்கித்தரேன்னா அவங்க நல்லா சாப்பிட்ணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிட்றத பார்த்து நான் சந்தோஷமாகணும் அப்படின்ற இதில் நான் கொடுக்க பார்த்து அதை அவங்க வேஸ்ட் பண்ணால் யாருக்கும் வரும்? இவ்வளோ நான் என்னை பற்றி பேசணில்லை, இப்போ வர பாருங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை வச்சாச்சம்மா. ஓசியா எத்தனை வசனம் சொல்லுங்க? 8:12. ஓசியா 8:12. ஏதோ சபைக்கு வந்தோம், உக்காந்தோம், போனோம், இல்லைன்னா ஃபோன் பண்ணுவாங்க, போகலன்னா பாஸ்டர் அம்மா உடனே ஃபோன் அடிச்சிடுவாங்க, அதனால் போய் உக்காருவோம். இல்லை சில பேர் இந்த மைண்ட் செட்டு. எந்த மைண்ட் செட்டு? சபைக்கு போனால் அங்கே போய் தூங்கினாலும்பா, நான் சபைக்கு போயிட்டு வந்தேன்னு ஒரு திருப்தி. சில பேர் சொல்லுவாங்க, கேட்டுக்கிறீங்களா? அங்கே அவங்க எதுக்கு வந்தாங்க, என்ன பாட்டு பாடினான்னு கூட தெரியாது. பிரதர் சூப்பராக இருந்தது பிரதர், பயங்கரமாக இருந்தது பிரதர். அப்படிங்களா? பாடல் ஆராதனை அவ்வளோ நல்லா இருந்தது பிரதர். எந்த பாட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அதாவது எனக்கு டக்குன்னு வரல அப்படின்வாங்க. என்ன காரணம்? அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, சபைக்கு போனால் அது கேட்குறமோ இல்லையோ, நான் போயிட்டு வந்தேன், அந்த ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி. ஆனால் வார்த்தையை நம்ம கவனிக்கிறதே இல்லை, எதுவுமே கவனிக்கிறதே இல்லை. இந்த வார்த்தை தான் சொல்லுது பாருங்க, கரெக்டாக வர்றாரு பாருங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை. இப்போ நான் ஏன் இவ்வளவும் சொன்னேன்? நான் சம்பாரிச்சது எனக்காக கிடையாது. சொல்லுங்க, நான் சம்பாரிச்சது எனக்காக கிடையாது. ஏன் ஒருத்தவங்க நான் தேவையே இல்லை, அவ்வளோ சம்பாதிக்கணும்னு நான் தேவையும் கிடையாது.
நான் சம்பாதிச்சு யாருக்கு கொடுக்குறேன்? என் குடும்பத்துக்கு கொடுக்குறேன். இந்த வீட்டில், அந்த வீட்டில் யார் தலைவராக இருக்கேன்? நான் இருக்கேன். இப்போ என் குடும்பத்தில் யார் தலைவராக இருக்கிறாரு? இப்போ உங்கள் குடும்பத்தில் யார் தலைவராக இருக்கிறாரு? ஆமாம், உங்களுக்காக எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் முடிச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் முடிச்சிருக்கிறாருன்றீங்க? முடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? சத்தமாக சொல்லுங்கள் ஆமே. இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்காக முடிச்சிருக்கிறாருல. உங்களுக்காக அவர் கொடுத்த ஒரு வார்த்தையை பேச பார்த்து அது அசால்ட்டாக இருந்தீங்கன்னா யாருக்கு கோவம் வரும்? இப்போ சொல்லுங்கள், கோவம் வருமா வராதா? அவருக்கு கோவம் வருதோ இல்லையோ, அதுக்கு தான் சொல்கிறேன். வேதத்தின் மகத்துவம்னா என்ன தெரியுங்களா? மகத்துவம்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு. சொல்லுங்க பார்ப்போம். மகத்துவம்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு, மேன்மையான காரியம். சொல்லுங்க, மேன்மையான காரியம். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஆமாம், இல்லை நீங்களா சொல்கிறீங்க பிரதர் அப்படின்னா கூகுளில் கூட போய் பாருங்கள். இருக்கிறதுலே பெஸ்ட்டு, சிறப்பான ஒன்று. சொல்லுங்க, சிறப்பான ஒன்று, மேன்மையான ஒன்று, இருக்கிறதுலே பெஸ்டான ஒன்று அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. யார் கொடுத்துருக்கிறாரு? தேவன் கொடுத்துருக்கிறாரு. கரங்களை தட்டுவோமா இதுக்கு? அவர் கொடுத்துருக்கிறதால தான் எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. சொல்லுங்க பார்ப்போம். அவர் கொடுத்துருக்கிறதால தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அதை படித்து நம்ம தெரிஞ்சிக்கினா தானே அதை நம்ம சுதந்திரிக்க முடியும். நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்குறேன். வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்க, ஓகேவா? உங்கள் மூதாட்டின்னா யாரா வரா? பாட்டி. அப்போ தாத்தாக்கு என்ன வரும்? நம்ம எதாவது சொல்லிட்டு போகலாம், நம்ம சாப்பா தான் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு போகலாம். மூதாதையர்கள், கரெக்டா? கரெக்டா? ஓகே, மூதாதையர்கள், ஓகேவா? இப்போ நம்ம இருக்கிறோம், எத்தனை பேருக்கு 50 லட்சம் சொத்துக்காரங்க இங்கே உக்காண்டிருக்கீங்க? அதாவது 50 lakhs சொத்து உள்ளவங்க யாராவது இங்கே உக்காண்டிருக்கீங்களா? எல்லாம் கம்முகமாக இடத்த வாங்கி போட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே பைக்கில் வந்துட்டு சில பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? ரொம்ப சொத்து வச்சுன்னு இருக்கோம், வாடகை வீட்டில் தான் இருப்போம். எத்தனை பேர் 40 லட்ச ரூபா சொத்துக்கு? 30. அதான் கை தூக்குனாங்க பார்த்தீங்களா? கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தின்படி, சங்கீதம் 112ஆம் அதிகாரத்தின்படி, சங்கீதம் 118ஆம் அதிகாரத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு இதை போய் படிங்க, வீட்டில் போய் படிங்க, உங்களுக்கு புரியும். நீங்கள் கை தூக்கலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமாம், ஏன்னா நான் சொல்லி தான், அவர் நல்லவர், அவர் சொல்லிட்டாரு, ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சரி 30 லட்ச ரூபா ஒரு தரம், 2 தரம், 3, அதுக்கு மேலே நீங்கள் வந்து நான் 1 லட்ச ரூபாய்க்கு வந்தால் கூட நீங்கள் கை தூக்க மாட்டீங்கன்றது எனக்கு ஒருத்தங்க தள்ளி ஆட்டாங்க. ஆமாம் அப்படின்ட்டு. இப்போது சரி, இப்போ நீங்கள் இல்லாத நிலைமையில் இருக்கிறீங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வருது உங்களுக்கு, இல்லை ஒரு ஃபோன் கால் உங்கள் ரிலேஷன்கிட்டேருந்து, உங்கள் அண்ணன் தம்பியோ கூட பிறந்தவங்க ஒரு கால் வருது. என்ன கால் வருதுன்னா, ஏய் நம்ம அப்பா ஒரு முறை ஒரு கேஸ் போட்டிருந்தார் தெரியும்ல, நம்ம தாத்தாவுடைய தாத்தாது இந்த இது எனக்கு வரணும்னு, அது ஜெயிச்சிச்சுடி, மொத்தம் எவ்வளோ தெரியுமா? அது 20 கோடிடி வந்துருச்சு. அப்பா, அந்த 20 கோடின்னா ஒருத்தங்க, ஐயோ கம்மியாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இன்னும் அதிகமாக சொல்லியிருக்கணும், நான் அதிகமாக சொல்லியிருக்கணும். 20 கோடி. அவருடைய வார்த்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இது வாய்க்கு பேசுகிற உதார் கிடையாது இதெல்லாம். சொல்லுங்கள், இது வாய்க்கு பேசுகிற, எனக்கு ஞாபகப்படுத்துங்க, இதை மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. இது 20 கோடின்றது மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க. வாய் பேசுகிற உதார் கிடையாது இது. இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஓகேங்களா? ஒரு நாள் வரும், அற்பமாக பார்த்துனுக்கிற பற்றியா அவர் பேசட்டும், அவர் இது பண்ணிட்டோம், நாளைக்கு அதே இது நாங்கள் வர்றதே நீ பார்க்க தான் போகிற. நாங்கன்றதே வார்த்தையை கவனித்தவங்களை சொல்கிறேன்.
வந்து நீங்கள் இறங்க போகிறீங்க, பயங்கரமான வண்டியில் இறங்க போகிறீங்க. பிரதர் சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கு பிரதர், அப்படியே நிறைவேறி இருக்கு பிரதர். அன்னைக்கு அவங்க கை தட்டி இன்னும் துதிப்பாங்க, நீயும் அப்படியே தான் வந்து போயின்னு இருக்கிற நிலமை வரும். அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவரை விசுவாசிங்க. அவரை இப்போ தான் பாடணும், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம யாரை குறித்து பார்த்துன்னு நீதிமானாம், அதை குறித்து பார்த்துக்கணும். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மோசே வந்து விசுவாசிச்சாங்க, மோசே விசுவாசிச்சான். அவனுக்கு யார் தெரியுமா எதிர்ப்பு? பார்வோன் எதிர்ப்பு. அப்புறம் யார் எதிர்ப்பு? எகிப்து எதிர்ப்பு. சொல்லுங்கள், மோசே விசுவாசித்தான், மோசே விசுவாசித்தான், அவனுக்கு எகிப்து எதிர்ப்பாக இருந்தது. ஓகேங்களா? வேற யார் எதிர்ப்பா இருந்தால் பார்வோன் எதிர்ப்பாய் இருந்தான். ஏன்னா அவங்க கானானுக்கு வர பார்த்து அந்த எதிர்ப்பு கிடையாது. எகிப்தில் இருக்க பார்த்தா மோசேக்கு வந்து எகிப்து வந்து எதிர்ப்பாக இருந்தது, பார்வோன் எதிர்ப்பாக இருந்தான். தானியேலுக்கு யார் எதிர்ப்பாக இருந்தா? பாபிலோன். சொல்லுங்கள், தானியேலுக்கு யார் எதிர்ப்பாக இருந்தா? சத்தமாக சொல்லுங்கள். தானியேலுக்கு பாபிலோன் எதிர்ப்பாக இருந்தான். மறுபடியும் சொல்லுங்கள், மோசேக்கு யார் எதிர்ப்பாக இருந்தா? மோசேக்கு யார் எதிர்ப்பாக இருந்தா? எகிப்து, பார்வோன். தானியேலுக்கு பாபிலோன். ஆனால் நோவாவுக்கோ உலகமே எதிர்ப்பாக இருந்தது. புரிஞ்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் நான் எங்கே வரேன்னு. சொல்லுங்கள், நோவாவுக்கோ உலகமே எதிர்ப்பாக இருந்தது. சொல்லுங்கள், நோவாவுக்கோ உலகமே எதிர்ப்பாக இருந்தது. ஆனால் நோவாவின் மேல் கர்த்தருடைய கிருபை இறங்கினது. பெரிய சத்தியம், பெரிய சத்தியம். பாருங்க, ஊரே எதிர்த்துது ஒருத்தவனை, இன்னொருத்தனையும் ஊர் தான் எதிர்க்குது. ஆனால் இன்னொருத்தனை உலகமே எதிர்க்குது. அதாவது இவனுங்க சொல்றதாவது நம்பக்கூடிய வார்த்தையை கர்த்தர் சொன்னார். யாருக்கு சொன்னார்? மோசேக்கும் சொன்னார். சரி, கர்த்தர் செய்வாரா இதை அப்படின்னு நினச்சான். ஆனால் தானியேலும் கர்த்தர் சொல்ல பார்த்து, கர்த்தர் கண்டிப்பாக என்ன அதிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எதுலேருந்து விடுவிக்க? எதுலேருந்து விடுவிக்க? தானியேல சொல்லுங்க, எதுலேருந்து விடுவிக்க? சிங்க கேபிலிருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இது பெரிய சத்தியம். இது வல்லவராக இருக்கிறார். அவனும் நம்பினான். ஆனால் நோவாவால் நம்ப முடியாத ஒரு விஷயம். என்ன விஷயம்? மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னார். இதுவரையிலும் உலகத்தில் மழை பெஞ்சு யாரும் பார்த்ததே கிடையாது. உங்களுக்காவது தெரியும் மழை எப்படி பெய்யும், எப்படிலாம் வீசும், எத்தனை சென்டிமீட்டரில் அடிக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் மழை பெய்ய போதுன்னு சொல்ல பார்த்து நோவாவுக்கு மழை எப்படி இருக்கும்னு தெரியாது, அது எப்படி எந்த பக்கத்துலேருந்து அடிக்கும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அது எப்படி அவனுக்கு கடல் தெரியும், ஆனால் மழைன்றது அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் என்ன சொல்லிட்டாரு? பேழையை அவனை செய்ய சொல்லிட்டாரு. பேழையை செய்ய சொன்னதால் எதுவுமே தெரியாத ஒருத்தவன் நம்ப முடியுமாங்க? ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்ல பார்த்து மோசேக்கு சொன்னதும் நம்பலாம், தானியேலுக்கு சொன்னதும் நம்பலாம். ஆனால் நோவாவுக்கு சொன்னதை நம்பவே முடியாது. அதுதான் சொல்கிறேன், எங்கே பாயிண்ட்டுக்கு வரேன்னு தெரியுதா? 20 கோடி கிடைக்குன்றது உங்களால் நம்பவே முடியாது. ஆனால் நோவா நம்பினான். மழையே இல்லை, நோவா நம்பி, மழையும் பெய்யவும் இல்லை, ஆனால் நம்பி. சொல்லுங்கள், மழையே இல்லை நம்பினா, மழையும் பெய்யல நம்பினா. ஆனால் கர்த்தர் சொன்ன பேழையை மட்டும் எந்த அளவுக்கு செய்யணுமோ செஞ்சு நிறுத்தினான். 20 கோடி இல்லை, சொல்லுங்கள், 20 கோடி இல்லை, ஆனால் நான் நம்புகிறேன். புரியுதுங்களா? இன்னும் நீங்கள் எவ்வளோ சொல்லிக்கிறீங்களோ சொல்லிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு 20 கோடி போதும். நீங்கள் எவ்வளோ சொல்லிக்கிறீங்களோ சொல்லலாம். ஆனால் அவன் நம்பினான். எதை நம்பினான்? இல்லாததை தான் நம்பினான். கண்ணில் பார்க்காததை நம்பினான். சொல்லுங்கள், கண்ணில் 20 கோடி எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? நான் 1 கோடியே பார்க்கலன்றவங்க எத்தனை பேர்? எல்லாரும்ன்றீங்களா? அப்போ நம்புங்க. இப்போ தான் நம்பணும். எது இல்லாததாங்க நம்பணும். நம்ம தேவன் அப்படி தான், அவர் இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டார். இல்லாத தான் சொல்லி போய் எடுத்துக்கோப்பா, உனக்காக நான் வச்சிருக்கிறேன், உனக்காக சுகத்தை வச்சிருக்கிறேன், உனக்காக பலத்தை வச்சுக்க, இல்லாத ஒரு இதுவை தான் சொல்லி எடுத்துக்க சொல்லுவார். நோவா பாருங்க, ஒன்றுமே இல்லை, தெரியவே இல்லை, பேழையை கட்டிட்டான். கர்த்தர் சொன்னார் நோவாவை நீதிமான். சொல்லுங்க, யார் நீதிமான்? இப்போ நீங்கள் யாரு
சொல்லுங்க. நோவா நீதிமான், கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு, நான் நீதிமான், கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஸோ என்னுடைய தேவைகளை யாவும் சந்திக்கப்படும். நீதிமான் என்ற உணர்வு புரியுதுங்களா? இப்போ சொல்கிறேன். இப்போ 20 கோடி கிடச்சிருச்சு, ஃபோன் வந்துருச்சு, உயில் அப்பா கோர்ட்டில் கேஸ் ஜெயிச்சிச்சு, இப்போ 20 கோடி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அண்ணன் தம்பி 5 பேர், அக்கா தங்கச்சி 5 பேர். இப்போ எவ்வளோ பிரிக்கணும் சொல்லுங்கள்? எனக்கு கணக்கு தெரியாது, நான் தான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே மேக்ஸில் ஃபெயிலுன்னு. ஆளுக்கு 2 கோடியா? 5 பேர் 20 கோடி. 5 சிஸ்டர் 5 பையன் சொல்ல, நான் வெறும் ஆம்பளைக்கு மட்டும் சொல்லிட்டேனே, நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு உங்களையும் சேர்த்து சொன்னேன். அப்படி போட்டால் இன்னும் ரொம்ப கம்மியாயிடுமா? அப்படி வேணாம், நம்ம 5 பேர். சரி, அப்படி சொல்கிற விட்டுருங்க. அண்ணன் தங்கச்சி 5 பேர். இல்லை அக்கா தம்பி 5 பேர். ஓகேவா? இப்போ எவ்வளோ வருது? ஆளுக்கு 4 கோடி. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு, நான் தான் அண்ணன், ஒரு பேச்சுக்கு நீங்கள் போடா அப்படின்னாலும் எனக்கு கவலை கிடையாது. இப்போ நான் தான் அண்ணன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், தம்பி இது வரலாம் ஒன்றும் இல்லாத இருந்துட்டேன், ஓகேவா? 20 கோடி வருது, உனக்கு எவ்வளோ, அவனுக்கு எவ்வளோ போகணும்? இது வரலாம் ஒன்றும் இல்லாத இருந்துட்டேன். உனக்கு 50 லட்சம் கொடுத்தாலே உனக்கு பெருசு, ஆனால் நீ 50 லட்சம் நீ வச்சுக்கப்பா அப்படின்னா என்ன பண்ணுவான் சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்களேன். புரிஞ்சிச்சா? இது வரலாம் என்ன அண்ணா, எது வந்தாலும் அண்ணன்கிட்ட கேளுங்க, என்கிட்டலாம் பேசாதீங்க. அண்ணன் சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃபே என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், எது அண்ணனை கேட்காத, எதுவும் செய்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுவான், யார் அண்ணன், எனக்கு யாருக்கு யார் அண்ணன்? தபர், இது எங்கள் அப்பா சொத்து வந்துக்குது, எனக்கு தெரியாது, சம பங்கா பிரி, அதில் 4 கோடியில் எனக்கு 1 லட்சம் குறைஞ்சாலும் வேறு மாதிரி நான் பேசுவேன். வருமா வராதா? ஆமாவா இல்லைங்களாங்க? இல்லைங்க, நான் அப்படி பேச மாட்டீங்கன்னா நீங்கள் என் கூட தம்பியா, எனக்கு தங்கச்சியாக சேர்ந்துருங்க, தம்பியாக சேர்ந்துருங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் என்னை ஆசீர்வதிப்பாராங்க. அப்போ என்ன ஆகுது, வந்த உடனே இல்லை இல்லை இல்லை, அது என் பங்கு, அது எனக்கு உரியது. எதனால் உரியதுன்றான், அது எனக்காக எங்கள் அப்பா கோர்ட்டில் கேஸ் போட்டு போனார். அந்த கேஸ் இது இப்போ எனக்கு வந்துருச்சு. எனக்கு 4 கோடி, உனக்கு 4 கோடின்னு உயிலே வந்துருச்சுப்பா, கோர்ட்லேருந்து ஆர்டரே வந்துருச்சு. அந்த 4 கோடியில் எனக்கு 1 லட்சம் கூட குறையக்கூடாது அப்படின்னு உலகத்தில் இது நடக்கும்னா, தேவன் சொல்கிறாரு ஓசியால, என் வேதத்தின் மகத்துவங்களை யாருடைய சொத்து இப்போ கொடுத்துருக்கிறாரு? அவருடைய சொத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன பெரிய சொத்து, மேன்மையான சொத்து, சிறப்பான சொத்து, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு சொத்தை கர்த்தர் எனக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நான் அந்நிய காரியமாக நான் எண்ண மாட்டேன், அது என் சொந்த காரியமாக எண்ணி நான் அதை வசனம் தெரியுமா சொல்லுங்க. அந்த மகத்துவம் தான் எனக்கு வேணும். சொல்லுங்க, இந்த மகத்துவம் எனக்கு வேணும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. நான் அதை அந்நிய காரியமாக எண்ண மாட்டேன். சொல்லுங்க, அதை நான் அந்நிய காரியமாக எண்ண மாட்டேன். இப்போ கலாத்தியர் 1:4 வருகிறேன். இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்கும்படி, என்னுடைய கடனிலிருந்து, என்னுடைய நோயிலிருந்து, என்னுடைய வியாதியிலிருந்து, என்னுடைய பிரச்சனையிலிருந்து, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கும்படி அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஸோ நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக தான் இருப்பேன். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக தான் இருப்பேன். அதை யாரும் என்னிடலிருந்து பறிக்க முடியாது. காரணம், நான் நீதிமானாய் மாற்றப்பட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள், நான் நீதிமான்.
மறுபடியும் சொல்லுங்க, நான் நீதிமான். நீதிமானுங்கிற சிந்தை எப்போதும் இருக்கணும். புரியுதுங்களா? அடிமை என்னங்க பண்ணுவோம்? இப்போது நான் உங்களுக்கு அடிமை ஆயிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புரியல. நான் உங்களுக்கு அடிமை ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? சிஸ்டர், நான் உங்களை குறித்து நான் வீட்டில் இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன். உங்களை குறித்து நான் வீட்டில் பயங்கரமாக பேசிக்கின்னு இருக்கிறேன். நீங்கள் நினைக்கிற பயங்கரம் கிடையாது, என் மனைவிக்கு தெரியும். ஒருத்தவங்க வார்த்தையை கேட்டால் கூட அது எனக்கு போதும். அந்த வார்த்தை அவங்க கேட்குறாங்க, அவங்க தான் எனக்கு அங்கே இடத்துல ஒரு பெலன், தேவனுக்கு கொடுக்குற பெலன். எங்கள் அப்பா சொல்லுவார், சபையில் திடீர்னு யாரையா பார்த்து உனக்கு சோர்வு அடைகிறேன்னா ஒரு மூஞ்சி பிரகாசமாக தெரியும், பார்த்தா அந்த மூஞ்சை பார். அந்த மூஞ்சை பார்த்தா ஆமாம் சோர்வுலாம் போயிடும். அதனால் அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நான் அடிமையாயிட்டேன்னா நீங்களாம் என்னென்னமோ யோசிச்சிங்க பாருங்கள். சொல்லலை, சில பேர் மனசில் சொல்லாமல், அப்பா நான் நினச்சிதான் அவங்க சொல்லிட்டாங்கடா. இப்போ நான் அடிமையாயிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அடிமையாயிட்டா என்னங்க பண்ணுவீங்க? ஆமாம், நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும், வேறு வழியே எனக்கு கிடையாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டு தான் ஆகணும். சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும். இப்போ என் தலைமுடி யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. சரி, இப்போ நான் இப்படி வரேன், இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் எனக்கு அடிமையாயிட்டீங்க, இதுக்கு மட்டும் ரியாக்ஷனே வரல பாருங்க. இப்போ நீங்கள் எனக்கு அடிமையாயிட்டீங்க, இல்லை நான் உங்களுக்கு அடிமை. இப்போ அடிமையானால் என்னறீங்களா, அவன் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படியே போயினே வரணும். இப்போ நான் எதுக்கு அடிமையாயிட்டேன் தெரியுங்களா? நீதிக்கு அடிமையாயிட்டேன். சொல்லுங்கள், நான் எதுக்கு அடிமையாயிட்டேன்? கர்த்தர் செய்கிறதுக்கெல்லாம் நான் அப்படியே போயினே இருக்கணும். எடுத்து வசனத்தை படிப்போம். ரோமர் வசனத்தை எடுத்து படிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17, 18, 22. சொல்லுங்க. முன்னே நான் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. முன்னே நான் எதுக்கு அடிமையாக இருந்தேன்? ஆமாம், இந்த உலகத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன், பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். இருந்தீங்களா? எத்தனை பேர் இருந்தேன்றீங்க? எல்லாரும் இருந்துக்கிறோம். முன்னே நம்ம பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீதிமான்றீங்க? மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் ஏற்றுக்கலனாலும் நீங்கள் நீதிமான் தான். நான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு, அவரை ரட்சகராக ஏற்றுக்கினா உடனே நீங்கள் எதுவாக மாறிட்டீங்க? நீதிமானாக மாறிட்டீங்க. உங்களுக்கு சளி பூச்சின்னு இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும், வீட்டில் கறி குழம்பு செய்கிறாங்க, உங்களுக்கு சளி பூச்சின்னு இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. கறி குழம்பு செஞ்சு வச்சுருக்கிறது உண்மை. எத்தனை பேருக்கு மேலே பிரியாணி ஸ்மெல் அடிக்கலை? அப்போ உங்கள் மூக்கு சரியில்லை. ஆனால் அங்கே பிரியாணி செய்கிறது உண்மை. செய்கிறாங்களாப்பா? செஞ்சுன்னு தானே இருக்கிறாங்க. அது எப்பமா ஆரம்பிச்சது தான், அது உண்மை. அது நீங்கள் பிரியாணி ஸ்மெல் வரலனாலும் வந்தாலும் மேலே பிரியாணி செய்கிறது உண்மை. நீங்கள் நீதிமான்னு நினைக்கலனாலும் எப்படி நினச்சாலும் நீங்கள் நீதிமான் என்றது சொல்லுங்கள் உண்மை. நீதிமான் என்பது உண்மை. இப்போ அந்த வசனத்தை பாருங்க, அடுத்த வசனம் 17, 18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, சத்தமாக சொல்லுங்கள் எல்லாருமே, சொல்லுங்க. பாவத்தில் நின்று நான் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாவீர்கள். சொல்லுங்க, நீதிக்கு அடிமையாவீர்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நீதிக்கு அடிமையாவீர்கள். நீதிக்கு அடிமையாவீர்கள். சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு தெரியல. நீ சொல்றத சொல்லுப்பா, நாங்கள் ஆணியர்கள் தான்ப்பா சொல்லுவோம். அது அப்படி தான் சொன்னவங்க எத்தனை பேர்? இப்போ தான் ஒருத்தர், ஐயோ நான் ஆவியர்கள் தானே சொன்னேன். நீதிக்கு ஆவ போகிறதில்ல, ஏற்கனவே ஆயிட்டோம்.
ஏற்கனவே ஆனதில்லை, ஆனதை கூட விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறேன், தபர் எனக்கு தெரியாது, நீ எனக்கு அடிமை. நான் இப்போ இவனை சொல்லிட்டேன்னா நான் தான் ராஜா, ஓகேங்களா? நான் தான் ராஜா. இப்போ நான் இவன்கிட்ட சொல்கிறேன், தம்பி நீ எனக்கு அடிமை அப்படின்னா அவன் மாற்ற முடியுமா? அவனை என்ன இருந்தாலும் நான் சொல்கிறது தான் அவன் செஞ்சாகணும். இப்போ நான் சொல்ல ராஜாதி ராஜா சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இப்போது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமை ஆனீர்கள். நான் நீதிக்கு அடிமை ஆயிட்டேன்னா நான் யார் ஆயிட்டேன்? நீதிமானா ஆயிட்டேன். இப்போ நீதிமானா ஆனதால் என்ன தெரியுங்களா? என்னில் பாவம் இராது, எனக்கு தேவன் வைத்திருக்கிற சகல ஐஸ்வர்யமும் எனக்கு வந்து சேரும். சொல்லுங்க, நான் அதை போய் சுதந்திரிக்கிறனோ இல்லையோ, அது எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் இவருக்கு அடிமை ஆயிட்டேன்பா. அவர் என்னை கூட்டின்னு போவார். எங்கெங்கே கூட்டின்னு போவார்? அமர்ந்த தண்ணீர் அந்த கொண்டு போய் இந்தா சாப்பிடு, எனக்கு தேவையான சுகத்தை எனக்கு கொடுத்து சாப்பிடு, உனக்கு இன்னும் என்னென்ன வேணும் சாப்பிடு, கடைசி வரையிலும் நான் உன் கூட இருந்து நன்மையான கிருபை. அந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரம் கடைசி வாசனம் என்னது என்ன சொல்லுது? நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்துங்கனே இருக்கும். காரணம், நான் யாருக்கு அடிமை ஆயிட்டேன்? தேவனுக்கு அடிமை ஆயிட்டேன். சொல்லுங்க, நான் யாருக்கு அடிமை ஆயிட்டேன்? அடுத்த வாசனம் படிமா, 22ஆம் வாசனம் 22. இப்போது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்க பலன், முடிவோ நித்திய ஜீவன். சொல்லுங்க, என் முடிவு எப்படி இருக்கும்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா கடைசி வரலும் வாழ்ந்து அப்படி கிடையாது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தீர்மானித்து இந்த பூமியில் எந்த நோக்கத்தோடு என்னை அனுப்பி வைத்தாரோ அந்த நோக்கத்தை எல்லாம் அவர் செய்து முடிப்பார். நான் செய்து முடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எத்தனை பேர் இப்போ நான் நீதிமான்றீங்க? நீங்கள் நீதிமான் சொல்லனா கூட நீதிமான் தான். அந்த நீதிமான் என்ற உணர்வு இருக்கணும். அதான் உணர்வின் பூரண நிச்சயம். புரியுதுங்களா? அந்த உணர்வு இருக்கணும். இப்போ அந்த உணர்வு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், ஒருவேளை அந்த உணர்வு இல்லைன்னா நான் பரலோகத்துக்கு போனாலே எப்படி இருப்பேன்? குனிஞ்சு தான் போவேன். நீதிமான் என்ற உணர்வு இல்லைன்னா நான் பரலோகத்துக்கே போனாலும் எப்படி போவேன்? குஞ்சு தான் போவேன். ஆனால் நீதிமான் என்ற உணர்வு எனக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நான் நரகத்துக்கே போனாலும் எப்படி போவேன்? முக்கியமான இடமே தான். பரலோகத்துக்கு போய் குனிஞ்சு போவோன்னா அங்கே மேட்ரு கிடையாது. நம்ம குனிஞ்சு போனாலும் நீ ஏன் பரலோகத்துக்கு ஃபஸ்ட்டு போகணுன்ற வெளிப்பாடு வந்துருச்சா? ஏன் பரலோகத்துக்கு போய் குனிஞ்சு போய் நிற்கிறீங்க? சொல்லுங்களேன். கரெக்டாக சொல்லிச்சு ஷக்கி, கரெக்டாக சொல்லிச்சு. பரலோகத்துக்கு ஏன் போய் குனிஞ்சு போகிறேன்னா நீதிமான் என்ற உணர்வு இல்லாதால் தான் குனிஞ்சு போகிறீங்க. நான் அதுக்கப்புறம் வேறு விலகலான்னு வந்தேன். ஆனால் ஷக்கி ஒரே வார்த்தையிலே முடிச்சிச்சு, நீதிமான் என்ற உணர்வில்லாத நீதிமான். நான் நீதிமான்னு நினைக்கல, ஆனாலும் பரலோகத்தில் இருக்கிறேன். எப்படி? அதான் அவர் சொல்லிட்டாரு, நீ நீதிக்கு அடிமையிட்டடா, நீ என்னடா நீதிமான் நினைக்கிற? நீதிமான் நினைக்கலனால நான் உன்னை மேலே தான் கொண்டு வந்திருக்கிறேன், நீ மேலே தான் இருக்கிற, நீ தான் இன்னும் நினச்சின்னு இருக்கிற. நான் நீதிமான் இல்லைன்னு. ஆனாலும் நீ எங்கே தெரியுமா இருக்கிற? நீதிமானாக மாறினதுனால தான் நீ பரலோகத்தில் இருக்கிற. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் நீதிமான் என்ற வெளிச்சத்தில் நான் நரகத்துக்கே போனாலும் எப்படி தெரியுமா போவேன்? இப்படி தான் போவேன். ஏன்னா அவன் என்னை பார்த்து பயப்படுவான்ல. இதுதாங்க தாவீது எழுதியிருக்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் நீதிமான் என்ற உணர்வு. சொல்லுங்க, நீதிமான் என்ற உணர்வு. நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், சொல்லுங்க, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எப்படிப்பட்ட வரிகள் பாருங்க. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் அப்படின்னா என்ன சொல்றான்? ரே, எனக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் என் ஹார்ட் பயப்படாதுடா. எதை வச்சு சொல்கிறான் அவன் இருதயம் பயப்படாதுன்னு? நீதிமான். சொல்லுங்கள், நான் நீதிமான், தேவனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். சொல்லுங்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே
கழுவப்பட்ட நீதிமான். நீங்கள் யார் என்று உங்கள் எதிரிகள் சொல்வது அல்ல உங்கள் வாழ்க்கை. சொல்லுங்கள், நான் யார் என்று என் எதிரி சொன்னால் அது கிடையாது நான். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யார் என்று உங்கள் எதிரி சொன்னால் அது நீங்கள் ஆக முடியாது. நீங்கள் யார் என்று உங்கள் நண்பர் சொன்னால் அதுவும் நீங்கள் ஆக முடியாது. இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் யார் என்று நீங்களே சொன்னாலும் நீங்கள் ஆக முடியாது. மறுபடியும் சொல்லுங்க, நான் யார் என்று என் எதிரி சொன்னால் அது நான் இல்லை. நான் யார் என்று என் நண்பன் சொன்னால் அதுவும் நான் அல்ல. நான் யார் என்று என் பெற்றோர்கள் சொன்னால் அதுவும் நான் அல்ல. முக்கியமான பாயிண்ட், நான் யார் என்று நானே சொன்னாலும் அது நான் அல்ல. நான் யார் என்று வேதம் சொல்லுகிறதோ அதுதான் நான். இப்போ நீங்கள் யாரும் தெரிஞ்சிச்சா? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உங்களில் பாவம் ஒன்றும் இராது. சொல்லுங்கள், என்னில் பாவம் ஒன்றும் இராது. பாவம் தான் டோரு. அது அந்த பாவத்தின் வழியாக தான் உள்ளே பூரணும்னு பார்க்குறான் வாழ்க்கையில். சொல்லுங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்கிறீங்கன்னா கூட, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் வாசற்படியில் இருந்தது. வாசற்படி என்றால் என்ன? என்னுடைய இருதயம்தான் வாசப்படி. புரியுதா? மறுபடியும் சொல்லுங்கள், என்னுடைய இருதயம்தான் வாசப்படி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் வாசற்படியில் இருந்தது, அதாவது என் இருதயத்தில் இருந்தது. அதனால் நான் ரோமர் 6ஆம் அதிகாரம் தான் 17ஆம் வசனம் சொல்லுகிறது போல, நான் முன்பு பாவத்திற்கு நான் அடிமையானதினால் பாவத்தில் இருந்தேன். புரியுதுங்களா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு தேவனு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளாய் வந்து பிரவேசிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் இருந்த வாசற்படியில் இருந்த பாவம் போயிட்டு இப்போ அந்த வாசற்படியில் என்னை நீதிமான் ஆக்கின இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறார். நீதிமான் ஆக்கிற இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறதுனால பாவம் என்னையில் உள்ளே வர முடியாது. சொல்லுங்க, அந்த வாசல் வழியா பாவம் வர முடியாது. ஏன்னா அந்த வாசல்ல தேவன் வந்து நிற்கிறார். அவர் சொல்லிட்டார், நானே. சொல்லுங்க, நானே. சொல்லுங்க, நானே. ஆமாம். அப்போ பாவம் எனக்குள்ள வராது. பாவன்ற டோர் இருந்தால் தானே வர முடியும். இப்போ அந்த பாவன்ற டோரே அடைக்கப்பட்டுருச்சே. இப்போ நீதி என்ற டோர் தானே எனக்குள்ள ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ பிசாசு வந்துட்டான், உள்ளே வந்துட்டான், என் வீட்டுக்குள்ளே வந்துட்டான், இங்கே வந்துட்டான், அதெல்லாம் சும்மா. சொல்லுங்கள், அதெல்லாம் மறுபடியும் சொல்லுங்கள், அதெல்லாம் சும்மா. அது நம்மளே நாமே சொல்லிக்கிறது. உடனே அவன் நினைப்பான், நான் வீட்லேயே இல்லைடா, உன் கூடயும் இல்லைடா, ஆனால் நீ சொன்ன பத்தியா, அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம் வருது, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு. இல்லை பிரதர், அப்படி ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் இதெல்லாம்? இல்லை, அது பாவம் கிடையாது. பாவத்தினால் வந்த வியாதி கிடையாது. பாவத்தினால் வந்த பலவீனம் கிடையாது. பாவத்தினால் வந்த சுகவீனம் கிடையாது. சொல்லுங்க, பாவத்தினால் வந்த பலவீனம் அது கிடையாது. ஏனென்றால் இப்போது அவர் வாசலாக இருக்கிறார், தேவன் வாசலாக இருக்கிறார். அது பாவம் அல்ல, பாவத்தினால் வந்த வியாதி அல்ல, அது வெறும் நிழல். அது வெளியில் நிற்குது. சொல்லுங்க, அது வெளியில் நிற்குது. அதோட நிழல் தான் இங்கே தென்படுது. ஹலோ, அருவா ஒருத்தனை வெட்டுங்க, அருவாவுடைய நிழல் ஒருத்தனை வெட்ட முடியாது. சொல்லுங்க, அருவா ஒருத்தனை வெட்டும், அருவாவுடைய நிழல் ஒருத்தனை வெட்ட முடியாது. ஆனால் தான் இந்த இடத்துல சொல்றாரு, தி ஷேடோ ஆஃப் தி டெத். யார் சொல்றா? டேவிட் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில். ஷேடோ தான், அதோட நிழல் தான் இங்கே தெரியுதே கண்டி, அது என்னை தொட முடியாது.
அது போயிடும், அது போயிடும். சரீரத்தில் ஒரு வேளை வியாதி இருக்கிறீங்களா, அது வெறும் நிழல், சும்மா நிழல் மாதிரி தான் இருக்குது. அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அது போயிடும். சொல்லுங்கள், அது போயிடும். பிரதர் எப்படி பிரதர் போவோம்? இப்போ தான் நீதிமான் தெரிஞ்சுக்கினீங்கள, போயிடும் அது. ஏன்னா உங்கள் வாசலில் இப்போ யார் நின்று இருக்கிறா? சொல்லுங்கள், முக்கியமான வார்த்தை சொல்லுங்கள். உங்கள் வாசலில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். என் இருதயத்தின் வாசலில் இயேசு இருக்கிறார். அவன் கொல்ல போகிறமா கூட வர முடியாது. பழைய ஏற்பாட்டு வாசலில் ரத்தம் இருந்தது. சொல்லுங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொள்ளை நோய்கள் வரும்போது எல்லாருமே வாசலில் என்ன பண்ணாங்க? ரத்தத்தை பூசினாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கதை? பிரதர், இந்த சம்பவம் எனக்கு தெரியாது பிரதர். எத்தனை பேருக்கு அப்படி சொல்கிறீங்க? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொள்ளை நோய் வாதை வரும்போது எல்லாருமே என்ன பண்ணாங்க? வாசலில் ரத்தத்தை பூசினாங்க. அதனால் கொள்ளை நோய் வீட்டுக்குள்ளே வரல. அங்கே வாசலில் ரத்தம், இங்கே ரத்தமே வாசலாக நிற்குது எனக்குள்ள. ஹலோ, பெரிய வெளிப்பாடுங்க, பெரிய வெளிப்பாடு. சொல்லுங்கள், அங்கே வாசலில் தான்ப்பா ரத்தம், இங்கே ரத்தமே வாசலாக மாறிடுச்சுப்பா எனக்கு. ஸோ எதுவும் என்னை அணுகாது. எதுவாக இருந்தாலும் அவரை கேட்டுன்னு தான் உள்ளே வரணும். என்னை எதுவும் தொட முடியாது. நாம் சுகமாவோம் என்று விசுவாசிப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. சொல்லுங்க, நாம் சுகமாவோம் என்று விசுவாசிப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் தேவன் உங்களுக்கு பேசுகிறாரு, எனக்கு பயங்கரமாக பேசுகிறார். நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களோ அதே சுச்சுவேஷன் தான் நானும். புரியுதுங்களா? ஐயோ, அவங்களுக்குலாம் எதுவும் இல்லை, எங்களுக்கும் இருக்குது. ஆனால் அந்த ஸ்பாட்டில் தேவனே அந்த அந்த செகண்டில் அதுலேருந்து எங்களை விடுவித்து கொண்டு வராரு. இன்னும் மேலும் 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 அவர் வார்த்தையை கொடுத்து பயங்கரமாக பலப்படுத்துகிற தேவன் அவர் ஒருவர் தான். இப்போ என்ன சொன்னேன் நான் லாஸ்ட்டாக? என்ன சொன்னேன்? நான் சுகமாவேன் என்று விசுவாசிப்பதற்கு அழைக்கப்படவில்லை, நான் சுகமாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்க தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு அதுக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்கிறாரு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சொல்லுங்க. அதை பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, மறுபடியும் பாருங்க, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ரோமரில் படித்தோம். இங்கே அதுக்கு முன்னாடி வந்த தீர்க்க தரிசனம் தான் இது. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தீர்க்க தரிசனமாக வருது வார்த்தை. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. புரியுதா? எனக்கு சமாதானம் பண்ணுவதற்காக. இப்போது நான் சந்தோஷமாக இல்லை, சமாதானமாக இல்லை, ஆனால் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு அடி கொடுக்கணுன்றதுக்குள்ளே எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டு கொடுத்தா தான் நான் சமாதானமாக ஆவேன். ஆனால் அந்த பனிஷ்மெண்ட்டை யார் ஏற்றுக்கினாராம்? அவர் ஏற்றுக்கினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது பழைய ஏற்பாட்டில் சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம். சொல்லுங்க, குணமாகிறோம் விசுவாசி. சொல்லுங்க, குணமாகிறோம் விசுவாசி. இதை நீ விசுவாசிச்சா குணமாயிடுவ.
இதை நீ விசுவாசிச்சா குணமாயிடுவ. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக தீர்க்கதரிசனமாக வந்ததா? இப்போ சொல்றாரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நல்லா கைத்தட்டலாம், நல்லா கரங்களை தட்டு. சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவானுங்க குணமாவோம் என்று விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டார்கள். ஆனால் நாமோ குணமானீர்கள் என்று விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சுகமாக தான் இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லுங்கள், நான் சுகமாக தான் இருக்கிறேன். காரணம் என்னால் என்னுடைய சரீரத்தினால கிடையாது, என் சரீரத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால, அவர் எனக்காக நொறுக்கப்பட்டதினால இப்போ நான் சுகமாக தான் இருக்கிறேன். என்னை எதுவுமே யாருமே பண்ண முடியாது. சொல்லுங்கள், நான் எதுவுமே என்னை யாருமே பண்ண முடியாது. எதுவும் என்னை அணுகாது. சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள், எதுவும் என்னை அணுகாது. முக்கியமாக சங்கீதம் 32 தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி சத்தியத்தை பேசணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன், தேவனு கொடுத்தது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் ஒரு முறை இங்கே படிச்சுடுவோம். வீட்டில் போய் அதை தியானிங்க. ஒருவேளை பிரதர் நீங்கள் என்ன அதிகாரம் சொன்னீங்க சங்கீதம் அப்படின்ட்டு மறந்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, வீட்லேயும் ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. அதை நான் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் வெஹிக்கல் நம்பருக்கு என்னான்னு வரும் சொல்லுங்கள் பாப்போம், சத்தமாக சொல்லுங்கள். டிஎன் தெரியாதா யாருக்கு? இந்த சைடு தெரியுமா? என்ன வரும்? தெரியாதம்மா? ஹிஸ்ட்ரியில் நல்லா படிப்பியா? சப்ஜெக்டில் நல்லா மார்க் எடுக்கிற நீ நம்ம விழுப்புரத்தில் இருந்து விழுப்புரத்தை பற்றி தெரிஞ்சுக்குமா? இதெல்லாம் நேப்பியார் பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? விழுப்புரத்தில் விழுப்புரத்திலே இல்லை, சென்னையில் இருக்குது. விழுப்புரம் வெஹிக்கிள் நம்பர் என்ன நம்பரு? டிஎன் தமிழ்நாடு. டிஎன்னா தெரியுமா? தமிழ்நாடு 32 எதை குறிக்குது? ஆமாம், அதையே கர்த்தர் சொல்கிறாரு. அந்த விழுப்புரத்து மக்களே, 32 பேர் கொண்ட எண் கொண்ட விழுப்புரத்து மக்களே, அந்த 32 இருக்கிற பிளெஸ்ஸிங்லாம் நான் உங்களுக்கு தான் கொடுத்துருக்குறேன் சங்கீதத்தில். இப்போ அந்த 32 எடுத்து படிக்கலாமா? 32 எடுத்து படிக்கலாம். ஃபுல்லாகவே படிச்சிடலாம். படிச்சுட்டு நம்ம ஒரு ஆப்போசிஷனை பண்ணிக்குள்ளே போகலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் அவன் பாக்கியவான். சொல்லுங்கள், பாவம் இப்போ இல்லை, இப்போ தான் படித்தோம். அவர் பாவத்தை அவர் ஏற்றுக்கினாரு. அவர் ஏற்றுக்கினே எனக்கு என்ன பண்ணிட்டாரு? சுகத்தை கொடுத்துட்டாரு, நீதிமானாக ஆக்கிட்டாரு. இங்கே சொல்கிறாரு, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஏன் சொல்லுங்கள், என் பாவம் மூடப்பட்டுருச்சு. மூடப்பட்டதுன்னா என்ன, எப்படி தெரியுங்களா? யாராவது சொல்ல முடியுமா மூடப்பட்டதுன்னா? சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் அம்மா எங்களுக்கு பிடிச்சது செஞ்சு வைப்பாங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா தக்காளி சாதம். எங்கள் அம்மா செய்கிற தக்காளி சாதம், மற்றவங்க செய்கிறது அல்ல. எங்கள் அம்மா செய்கிற தக்காளி சாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கும் நான் சென்னையிலேருந்து வர பார்த்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லம்மா தக்காளி சாதம் அதை செஞ்சு வச்சுடுமா. அதில் எங்கள் அம்மா ஸ்பெஷலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அப்பளம் அந்த கையில் மாட்டுவோம் தெரியுமா? எத்தனை பேர் அதை அனுபவிச்சுருக்கிறீங்க? எத்தனை பேர் விரல கச்சின்னு இருந்துருக்கிறீங்க? அது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்களா, பொரிச்சு நிறைய வச்சுருப்பாங்க. அவுச்ச முட்டை ஏதாவது இருக்கும். ஸ்கூலை விட்டு சீக்கிரம் வர்றது நான், ஓகேவா? நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா அங்கே வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு போட்டு அந்த அப்பளத்தெல்லாம் போட்டு சாப்பிட்டுன்னு இருப்பேன்.
டங்குன்னு கிரில்லு சத்தம் ஒன்று கேட்கும். வந்துட்டான்டா, ரைட்டு வந்துட்டான். எங்களுக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே செருப்பெல்லாம் அப்படி தூக்கி விட்டு நேராக கிச்சனுக்கு வந்து எங்கள் அம்மா என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்களோ அதை சாப்பிட்றது தான் எங்கள் வேலை. அவன் வர்றது தெரிஞ்சவொடனே நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு அந்த தட்டை தூக்கி அப்படியே உள்ளே சொல்லிட்டு ஒரு தட்டை போட்டு அமுச்சு விட்ருவேன். எத்தனை பேர் புரிஞ்சுது கேட்டு பாருங்க. என்ன அம்மா செஞ்சான் எங்கள் அம்மா, ஹேய் அவ்வளோ அப்பளம் இருந்தது எங்கே போச்சு அப்படின்னாங்க. எங்கேயும் போகல, வயிற்றுக்குள்ளேயும் போகல. அது என்ன பண்ணுது, மூடப்பட்டது. சொல்லு, மூடப்பட்டதுன்னா என்னது, என் எதிரிக்கு தெரியாமல் மூடப்பட்டது. உடனே உன் அண்ணன் உனக்கு எதிரியாப்போ அப்படிலாம் நினைக்கூடாது. சொல்லுங்கள், என் எதிரிக்கு தெரியாமல் இப்போதைக்கு அவன் தான் எனக்கு எதிரி. அதை எடுக்கணும் தானே அவன் வரான், ஆமாவா இல்லையா? ஏன் அதை எடுக்கணும்னு வரான், அதன் மூலிமா அவன் வந்து ஆதாயப்படுத்திக்கணுன்ட்டு அவன் வரான். இப்போதைக்கு என் அண்ணன் எனக்கு எதிரி, நான் என்ன பண்ணிட்டேன், மூடிட்டேன். அந்த மாதிரி தான் பிசாசு அந்த பாவத்தை வச்சு தான் என்கிட்ட உள்ள நுழையணும்னு வரான். தேவன் என்ன பண்ணிட்டாரான் தெரியுங்களா, அந்த பாவத்தை மூட்டாரான். ஒரு துள்ளி கூட கண்ணில் காட்டல. சொல்லுங்க, விடாம கை தட்டுனத பார்த்தா அவ்வளோ பாவம் செஞ்சவங்க இங்க இருக்கிறீங்க. கை தட்டுங்கன்னா பார்த்தால தட்ட மாட்டீங்க, நீங்க தட்டுனதை பார்த்தா அப்பா உங்களை விட ஒரு அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. நான் வந்து தேவனை எனக்கு சொல்ல வந்ததை துதிக்கப்படுறது கை தட்டுங்கப்பா, சத்தமாக கை தட்டுங்கப்பான்னு சொல்கிறேன். ரைட்டு, இங்கே பாருங்க, பாவம் அதாவது ஒரு துள்ளி கூட கண்ணில் காட்டாமல் மூடுறது தான் மூடப்பட்டதுன்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கணும் தெரியக்கூடாது. எப்போ பார்த்தாலும் இங்கேயே பார்க்குதுன்னு சொல்லிட்டு செவுத்து எழுப்பி மூடினாங்க. அதுலேருந்து அவங்களால போச்சு. எதிர் வீட்டு பொம்பளை கேட்டு வழியா பார்க்குதுன்னு எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கேயே இருக்குது. கேட்டை கீழே மூடினாங்க. இப்போ அவங்களால அதை வச்சு தானே அந்த குடும்பத்தில் இத்தனை தான் என்ன பண்ணலாம் அது பண்ணலாம். இப்போ அவங்களால ஒன்றும் அப்படிதான் பிசாசு இனிய என்ன ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண முடியாது. காரணம், எவனும் பார்க்கக்கூடாது, எவனுக்கும் தெரியக்கூடாதுன்னு என் பாவத்தை அவர் அலேக்கா அப்படி மூட்டாராம். டக்குன்னு ஒரு சாக்கை போட்டு அப்படி கோழி அமுக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமுக்கிட்டாரு. அமுக்கிட்டு சொல்கிறாரு, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இப்போ என் பாவம் மூடப்பட்டது, கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிட்டு மூடிட்டு நீ பாக்கியவான் என்னை பார்த்து சொல்கிறாரு அவர், நீ பாக்கியவான். அடுத்தது எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, இதுக்கு தட்டலாம். ஆமாம், ஏன் பிரதர் இதுக்கு தட்டணும், உங்கள் திருட்டுத்தனம், உங்கள் மொல்லத்தனம், உங்கள் கருமாந்திரம், உங்கள் அட்டூழியம், உங்கள் அயோக்கியத்தனம், அதெல்லாம் அவர் என்னாது இருக்கிறாராம். எண்ணி இருந்தாருன்னா என்ன ஆகுறது, அவ்வளோதான். என்னாது இருக்கிறாரு, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவனும் பாக்கியவான், அவன் பாக்கியவான். அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. டக்குன்னு போயிடுமா, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்த நாள் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. சேலான்னு வர்றதுக்கு அது ஒரு அர்த்தம் இருக்குது, பெரிய அர்த்தம் இருக்குது, அது நான் இப்போ சொல்ல முடியாது, நான் அப்புறமா சொல்கிறேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சொல்லுங்க, என் பாவத்தின் தோஷத்தெல்லாம், அவருக்கு ஒரு தோஷம் இருக்குது, அவருக்கு கல்யாணமே ஆகாது, அவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, மாப்பிள்ளை கிடைக்காது. கர்த்தர் சொல்கிறார், எந்த தோஷமும் இல்லைடா, நான் ஏற்கனவே நான் மன்னிச்சிட்டேன், நீ சுகமாக வாழ். பாருங்க,
இதற்காக சகாயம் கிடக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்போது மிகுந்த பிரயாலம் வந்தாலும் அது அவனை அணுகா. சொல்லுங்க, ஏதும் எப்பேற்பட்ட ஜலப்பிரயாலம் வந்தாலும் என்னை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். அவர் எனக்கு மறைவிடமா இருக்கிறாரு. என்னை நீர் இக்கட்டிலிருந்து விலக்கி காத்து ரட்சணைய பாடுகளை என்னை தந்து சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சேலான்னா என்னறீங்களா அர்த்தம்? அதில் ஒரு ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன், அது பெரிய அர்த்தம் இருக்குது. ஒரு ஷார்ட்டாக அது அப்படியே ஆகும். சேலான்னா அது அப்படியே ஆகும். சும்மாலாம் சேலான்னு கொடுக்கல. சேலா மீன்ஸ் அது அப்படியே நடக்கும். புரியுதுங்களா? இதை வைத்து உனக்கு அதுக்காக சில வசனம் வந்து அவன் மன்றாண்டு விட்டான் உயிரை சேலா அப்படின்னு. ஐயோ இதுவும் அப்படியே ஆகுமா அப்படின்னு நினச்சி அது முந்தின வசனத்தை போய் படிங்க. அப்போ தான் அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும். அடுத்தது, நான் உனக்கு போதித்து, சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு, ஆமாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை தண்டித்து, கர்த்தர் என்னை தண்டித்து எனக்கு எப்படி நடக்கணும்னு வழியை காட்ட மாட்டார். எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார். சொல்லுங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, நம்ம முடிஞ்ச அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் யாருன்னா, யோசேப்பை தண்டித்து தான் கர்த்தர் ராஜாவாக்குனாரு, கிடையவே கிடையாது. அவனே என்னமா சொல்கிறான், கர்த்தர் எனக்கு போதித்து தான் என்னை ராஜாவா மாற்றினார். அவன் சொல்கிறான், உம்முடைய வசனம் என்னை புடமிட்டது. இந்த வார்த்தை வரும், உம்முடைய வசனம், அதே சங்கீதத்தில் தான் வரும். வசனம் அவனை புடமிட்டு வந்தது. இப்போ இதில் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை தண்டித்து அல்ல, கர்த்தர் போதித்து தான் காட்டுவார். சொல்லுங்கள், தண்டித்து அல்ல. டேபிள் ஃபேன் ஓடுனுக்குது, பையன் போய் சுவிட்சை போட்டுன்னு இது பண்ணுகிறான். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? டேய் அதில் விளாடாதரா, கை வந்து மாட்டிக்கண்டா அப்படின்னு எத்தனை பேர் சொல்வீங்க? மற்றவங்களாம் சொல்ல மாட்டீங்க போல. நீ எப்படியா விட்டுக்குன்னு அப்போ நீங்கள் கையை தூக்காத பார்த்தா, இல்லை நான் வேறு மாதிரி சொல்லுவேன்னு சொல்கிற மாதிரி உக்காந்துக்கிறீங்க. வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து சொல்லுங்கள், இங்கே வந்து சொல்லுங்கள். என்ன நான் எப்படி சொல்லுவேன், நான் இப்படி தாங்க எங்கள் வீட்டில் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். டேபிள் ஃபேன்னா சீலிங் ஃபேன் இல்லை, டேபிள் ஃபேன்னா கீழே இருக்கிற ஃபேன். ஓகேவா? கீழே இருக்கிற ஃபேனில் ஒருத்தவன் பையன் விளாண்டுக்கிறான். அவனை என்ன சொல்லுவீங்க? டேய் விட்றாதரா, இந்த பக்கம் வந்துரு, அங்கே போகாத, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்துருதான் சொல்லுவான் அவனை பார்த்த உடனே. ஆமாவா இல்லையா? இல்லை எத்தனை பேர் நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேற, விரல பிடிச்சி உள்ளே விட்டு, தெரிஞ்சுதா சொல்லுங்கிற கேட்க மாட்டேன். இப்போ பத்தியா வெட்டிச்சா, இதுக்கு தான் சொன்னால் அந்த பக்கம் போகாது. இது எத்தனை பேர் செய்வா? அந்த யாராவது செய்கிறவங்க இருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். வெளில ஆம்புலன்ஸ் நிற்கிது, பையனை ஏற்றின்னு போகிறதுக்கு இல்லை, அது நேராக சென்னை நோக்கி செல்லும். எங்கே செல்லும்? இங்கே நான் உனக்கு போதித்து தான் அவர், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். அவர் என் மேலே, அவர் தான் சொல்கிறாரு, என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் இரவும் பகலும் அவருடைய கண்கள் என் மேலே தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நீ எப்படி போவாதடா, நீ இப்படி போடா, அந்த பக்கம் போவாத, அந்த ஃப்ரெண்டு வர அங்கே போவாத, நீ இப்படி போ, உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் நமக்கு உண்டு. அடுத்தது, இதை இப்படியே சொன்னால் கேட்டுக்கோ, நீ இதை கேட்கலன்னா அதுக்கு இந்த வார்த்தை எப்படி? வாரினாலும் கடி வாளத்தினாலும் வாய் கட்டாப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். அவர் இப்படி தான் போதிக்கிற தேவன். புரியுதா? அப்படி நீ அதை கேட்கலன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? நம்மளாம் வெளில போயிட்டு மாட்டிப்போம். அப்போ என்ன பண்ண முடியும் தெரியுமா? இந்த கோவேறு கழுதை கேட்காது, கழுதை சொன்னால் கேட்காதுன்னு வாங்க பார்த்தியா? அது அப்போ என்ன பண்ணுவோன்னா மூக்கில் கட்டி தரத்தன்னு இழுத்துன்னு வருவாங்களாம். அப்படி வர மாதிரி நீ உன்னை வச்சுக்காதடா. அதனால் நான் போதிக்க பார்த்து நீ வந்துரு. ஓகேவா? அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, எனக்கோ, ஏன் அங்கே எனக்கோ வந்தேன், ஏன் கர்த்தரை, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு,
கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எனக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அடுத்தது டக்குன்னு போங்க, வச்சிருங்க. போலையா? பரவாயில்ல, எனக்கு கிருபை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கங்கள் இடுங்கள். முடிஞ்சிச்சா? எத்தனை பேர் சொல்றீங்க இப்போ நான் ஆனந்த முழக்கம்? எதுவும் என்னை அணுகாது. சொல்லுங்க, எதுவும் என்னை. அவர் சொல்லிட்டாரு, சங்கீதம் 32 சொல்லிட்டாரு, எதுவும் என்னை அணுகாது. துஷ்டன் இனி உன் வழியாய் பிரவேசிப்பது இல்லை. அவன் முற்றிலும், சொல்லுங்க, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். துஷ்டன் இனி என் வழியாய் பிரவேசிப்பதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். விருத்த சேதனம் இல்லாதவனும், சொல்லுங்க, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி என் வழியாய் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழும்பு, நீ அதை தேடியும், சொல்லுங்க, தேடுறதுனா எப்படி தேடுவோம்? சும்மா அப்படி தேட மாட்டோம், டார்ச்சில் டச்சு பார்ப்போம் இல்லை, என்னென்ன இருக்குது டார்ச். அப்படி தேடினா கூட அதை இனி நீங்கள் காணவே மாட்டீங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் நீதிமான், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளாய் நாம் செல்வோம்.